ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர அருளை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கும் வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி நேயர்களுக்கு வணக்கம். 27 நட்சத்திர நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள், இந்த வீடியோ பதிவில் மார்ச் 16 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மார்ச் 16 பங்குனி 2 திங்கக்கிழமை, பிரதோஷம். அன்றைக்கி திதி திரயோதசி, நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இதுதான் பஞ்சாங்க அமைப்பு. இப்போ முக்கியமான யோக பலன்கள் இந்த நட்சத்திரத்திற்கு அதை சொல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் இருக்கும். நட்சத்திரம் தான் மெயின். சரியா? நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். நட்சத்திரத்துக்கு தான் பலன்கள் பார்க்கணும். ராசிங்கிறது ஒரு வீடு, நட்சத்திரங்கிறது ஒரு தனி மனுஷனை குறிக்கிறது. ஸோ 3 நட்சத்திரம் சேர்ந்து தான் ஒரு ராசி. ஸோ அப்படி பார்க்கும்போது தினந்தோறும் சுப கிரகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல வித பலன்களை கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது மார்ச் 16ஆம் தேதி ஒரு 12 நட்சத்திரத்துக்கு சுப பலன்கள் இருக்குது. அது என்னென்ன நட்சத்திரம் சார் அப்படின்னு முதல் சொல்லிடுறேன். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம், லக்கி நம்பர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசையை சொல்கிறேன். அதுக்கடுத்து மற்ற நட்சத்திரத்தை சொல்கிறேன். உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கேளுங்க. அதுபோல் கடைசியில் ராசி பலன் சொல்கிறேன். சரியா? ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன்கள் இருக்குன்னு பொது பலன்களை சொல்கிறேன். ஓகே நேரில், இந்த வீடியோவை கேட்டாலே ஓரளவு அன்றாடம் நமக்கு எப்படி போகும்னு ஓரளவு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ மார்ச் 16ஆம் தேதி அதிர்ஷ்டம் உள்ள நட்சத்திரம் அப்படி பார்த்தோன்னா வருது ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்ட, ரேவதி. இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் யோக நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த 12 நட்சத்திரத்துக்குமே ராஜயோகம் உள்ள நாட்கள். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், பணம் பல வகையில் வரும், நல்லா இருக்கும். சரியா? அதுக்காக மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு மற்றவங்களை காட்டிலும் சிறப்பாக இருக்கும். சரியா? அது என்னென்னு ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். பணப்புழக்கம் இருக்கும், பிள்ளைகளால் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும், தெய்வத்தோட அருள் இருக்கும், நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க, தானும் மகிழ்ந்து பிறர் மகிழ வைப்பீங்க, பணம் பல வகையில் வரும். சரியா? ரோஹிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை சிவபெருமானை கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நம்பர் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சாண்டல், லெமன் கலர். சரியா? அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இவங்களுக்கு அம்மனை வழிபாடு பண்ணணும். அம்மனை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அம்பாள் வழிபாடு சிறப்பை தரும். லக்கி எண் 2ஆம் நம்பர். தெய்வம் லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? தாய்வழி சிறப்பு நல்லாயிருக்கும். வண்டி வாகனம், விவசாயம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும். மனதாலும் நினைவாலும் சிறப்பாக நல்லா இருப்பீங்க. அடுத்து பூசம், ஆயில்யம், உத்திரட்டாதி. பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசம், அனுசம், உத்திரட்டாதிக்கு நல்லாயிருக்கும். அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. சிஸ்டர் ரிலேட்டடாக சம்மந்தப்பட்டவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கணக்கு வழக்கு வேலையில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பேசி திரிகிறவங்க, ஜோதிடர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளை வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லக்கி எண், தெய்வம் லக்கி எண் 5ஆம் நம்பர். அடுத்து ஆயில்யம், கேட்ட, ரேவதி. இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, ஆயில்யம், கேட்ட, ரேவதி உங்களுக்கு நல்ல கல உணர்வோடு இருப்பீங்க. பெண்கள் விஷயத்தில் நல்லா இருக்கும். பெண்களால் ஒரு பூரிப்பு இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. தானும் மகிழ்ந்து பிறர் மகிழ வைப்பீங்க. நல்லாயிருக்கும். சரியா? திரைப்படம், சின்னத்திரை, இயலிசை, நாடகம், ஆடல், பாடல் இதில் நல்ல ஒரு இதாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, மற்ற நகை கடை வச்சுருக்கிறவங்க, கலை உணர்வு சம்மந்தப்பட்ட வேலை தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு எனக்கு அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. ஓகே, இப்போ 12 நட்சத்திரத்துக்கு மார்ச் 16ஆம் தேதி நல்லா இருக்கும். ராஜயோகமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். மற்ற நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். கடைசிலையும் நான் சொல்வேன் நான். சரியா? கடைசிலையுமே அந்த ராஜயோக நட்சத்திரத்தை வருஷப்படுத்துவேன். அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க. சரியா? வீடியோ முழுமையாக கேட்டிங்கன்னா கூடுதல் பலன் கிடைக்கும். ரைட்டு. இப்போ அசுபதி மகம் மூலம். அசுபதி மகம் மூலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், கவனமாக இருங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வணங்கினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். உங்களுக்கு சாதக நம்பர், சாய்ஸ் நம்பர் 4ஆம் நம்பர். அதிர்ஷ்ட கலர் கருப்பு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. பரணி, பூரம், போராடம். சிவபெருமானை வணங்குங்க, சிறப்பாக இருக்கும். சிவநாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு சாதக நம்பர் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, இளஞ்சவப்பு, கோல்டன் கலர். அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்தராடம். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. லக்கி அதிர்ஷ்ட எண் சொல்ல முடியாது, சாதக எண் சாய்ஸ் எண் 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அடுத்து
மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். உங்களுக்கு வந்து வழிபாடு வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வம் வந்து ஆஞ்சநேயர். சாதக எண் 8ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கத்திரிப்பூ, ரோஜாப்பூ கலர். அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை, சுவாதி, சதயம் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிங்கன்னா வினையெல்லாம் தீரும், வெற்றி மேல் வெற்றி பெறலாம். சாதக நம்பர் 7ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, பிங்க் கலர். ஓகே நேயர்களே, இப்போ 27 நட்சத்திரத்துக்குமே சொல்லியாச்சு. சரியா? இதில் மறுபடியும் இந்த ராஜயோகம் உள்ள நட்சத்திரங்கள் சொல்லிவிட்டு நான் ராசி பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. மார்ச் 16ஆம் தேதி ராஜயோகம் உள்ள நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். உங்களுக்கு லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தேவதை சிவன். அடுத்து வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. லக்கி நம்பர் 2. அதிர்ஷ்ட தேவதை அம்பாள். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அதிர்ஷ்ட தேவதை பெருமாள். அதிர்ஷ்ட லக்கி எண் 5ஆம் நம்பர். ஆயிலம் கேட்ட ரேவதை. அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி. லக்கி நம்பர் 6. ரைட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ராசி பலனுக்கு வந்துடுவோம். சரியா? ராசி பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்கள் ராசி வர வரைக்கும் கேளுங்க. மேச ராசிக்கு நல்லா இருக்குங்க. 16ஆம் தேதி தன்னிச்சையாக இருப்பீங்க, இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. விடாமுயற்சி வெற்றி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி வெற்றியோடு இருப்பீங்க. புதிய வாய்ப்புகள் இருக்கும். உத்தியோகம், தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நல்லபடியாக இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. எங்கேனாச்சும் டூர் போவீங்க, வேலை விஷயமாக எங்கேனாச்சும் வெளியூர் போகலாம். அந்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க, திறமையாக முடிப்பீங்க. லைஃப் பார்ட்னர் நல்லாயிருக்கும். திருமணம், காதல் உறவு, புரிதல் நல்லாயிருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்லாயிருக்கும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கிறதுனால பொழுது நல்லபடியாக போகும். பணம் கையில் திருப்திகரமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பேங்க் பேலன்ஸ் கூடும். ஏன்னா பேங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஏதாச்சும் பொருட்களை வாங்கி வைப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. சரியா? தேக ஆரோக்கியம், ஹெல்த் ரீதியாகவும் நல்லா இருக்கிறீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேச ராசிக்கு மார்ச் 16ஆம் தேதி ஒரு நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷபம். ரிஷப ராசிக்கு பொதுவாக பொறுமை இருக்கணும். பொறுமை இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கும். வாக்குவாதம் இருக்கக்கூடாது. சரியா? ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக பேசணும். முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். அப்படி முக்கியமான முடிவுகள் இருக்கிறதா இருந்தால் பெரியவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. உங்கள் வெல்விசர்கிட்ட கேட்டுட்டு முக்கியமான முடிவை எடுக்குங்க. அடாமண்டாக எடுக்காதீங்க. மற்றவங்க சொல்லதை கேளுங்க. தனக்கு தான் தெரியும்னு இருக்காதீங்க. மற்றவங்களுக்கும் தெரியும்னு மனசில் வச்சுக்கோங்க. வேலைப்பளு அதிகமாக இருக்கும். சரியா? வேலைப்பளு அதிகமாக இருக்கனால டார்ச்சர் ஆகும், டென்ஷன் ஆவீங்க, பதட்டம் ஆவீங்க. பொறுமை இக்கணம் தேவை. ரிஷபராசிக்கு வந்து மார்ச் 16ஆம் தேதி பொறுமையாக இருக்க வேண்டும். வேலை, தொழில், உத்தியோகத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவில் புரிதல் இல்லாமல் இருக்கும். சரியா? ஒரு மாதிரியாக தான் இருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இதாக கம்மியாக இருக்கும். புரிதலை வளர்த்துக்கோங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருங்க. விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை. அதனால் உங்கள் மனைவி கூடயோ, காதலி கூடயோ, காதலன் கூடயோ விட்டு கொடுத்து போங்க. அனுசரித்து போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பணத்தை கையாளும் போது கவனமாக இருங்க. அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. தெரியாத ஆளுக்கு பணம் கடன் கொடுக்காதீங்க. பண இருப்பை வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு ஆழமறிஞ்சு காலை விடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தலைவலி வரும். சரியா? தலைவலி, டென்ஷன் இருக்கும். கொஞ்சம் யோகா தியானம் பண்ணுங்கள். காலையில் வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த 3 நட்சத்திரத்துக்குமே வழிபாடு சொல்லியிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஸோ ராசிக்கு சரியில்லைன்னா அந்த ராசியில் பிறந்தவங்க 3 நட்சத்திரத்துக்காரங்களும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு பண்ணணும். இதுக்கு தான் வீடியோ மூலிமா கேட்கணுங்கிறது. சரியா? ரைட்டு. அடுத்து வந்து மிதுனம். மிதுன ராசிக்கு மந்தமாக தான் இருக்கும். சரியா? ஒரு கடினமான சூழ்நிலை தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் நல்லா இருக்க முடியும். சரியா? கஷ்டப்பட்டால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். கொஞ்சம் நேரத்தை கடத்தணும். சரியா? கொஞ்சம் பொழுது போகாது, பொழுதை பிடிச்சி தள்ளணும். அப்படி இருந்தாலும் மிதுன ராசிக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும். வேலைகள் அந்தந்த நேரத்துக்கு முடிக்க முடியாது. சரியா? வேலை, தொழில், வியாபாரத்தில் ஒரு மந்த நிலை இருக்கும். நிலுவையில் தான் இருக்கும். டக்குன்னு எதுவும் அடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வாழ்க்கை துணை, வாழ்க்கை லைஃப் பார்ட்னர், நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக கலந்துக்கோங்க. செலவுகள் இருக்கும். சரியா? இருந்தாலும் சாயந்தர நேரத்தில் எங்கேனாச்சும் கூட்டு போவீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் எங்கேனாச்சும் பார்க்கு, பீச்சு, சினிமா தேட்டர் எங்கேனாச்சும் போய் பொழுதை கழிப்பீங்க. ஈவினிங் ஓரளவு நல்லாயிருக்கும். மனமாற்றம் நல்லபடியாக இருக்கும். பணம் கவனமாக இருக்கணும். பற்றாக்குறை வரும். பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கணும். ஷார்ட்டேஜ் வந்துடக்கூடாது. யார்கிட்ட கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் வலி வரும். சரியா? அதனால் கொஞ்சம் ஓய்வு எடுங்க. இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. மனசாந்தி இருக்கணும். சரியா? கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கடகம். வெற்றியாக இருக்குங்க. வெற்றி வெற்றி வெற்றி. கடகத்துக்கு நல்லா இருக்கும். மன உறுதி இருக்கும். மனதால், உடலாலும், நினைவாலும், செயலாலும் நல்லா இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் உறுதியுடன் அணுகுனீங்கன்னா நல்ல சக்ஸஸ் ஆகும். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். சரியா? இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. டேலண்டாகவும் இருப்பீங்க. நல்லாயிருக்கும். கடகராசிக்கு வந்து காரிய அனுகூலம் இருக்கும். தொழில் வியாபாரம்
உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். லைஃப் பார்ட்னரோட நல்லா இருப்பீங்க. இன்டர்னல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்டர்னலாக நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நல்லாயிருக்கும். ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். காதல் உறவு தித்திக்கும், இனிக்கும், சுவைக்கும், சிறப்பாக இருக்கும். திருமண உறவு நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். பேங்க் பேலன்ஸ் ஏறும். நல்லா இருப்பீங்க. நல்ல விதமாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மன வலிமையோடு இருப்பீங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ கடகராசிக்கு மார்ச் 16 ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா பெனிஃபிட் இருக்கும். சாதகமான முடிவு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு கஷ்டமான வேலையும் ஈஸியாக முடிப்பீங்க. இன்றைக்கி முக்கிய முடிவு எடுக்கலாம். மார்ச் 16 உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். முக்கிய முடிவு எடுக்கலாம். நல்லபடியாக வேலை பார்ப்பீங்க. சரியா நேர்மையாக இருப்பீங்க. உங்கள் திறமை என்னென்னு வெளி உலகத்துக்கு தெரியும். இவ்வளோ நாளாக உங்களை மதிக்காதவங்களாம் ஒரு உங்களை பற்றி நல்ல ஒரு இடம் போட்டுக்குருவாங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். டிரான்ஸ்பரன்சியாக இருப்பீங்க. அப்ரோச் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி பணம் நல்ல விதமாக புழங்கும். பூர்வீக சொத்து மூலிமா பணம் கிடைக்கும். வர வேண்டிய பணம் வசூலாகும். வாராக்கடன் வசூலாகும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மனதில் ஒரு நம்பிக்கை இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசிக்கு மிக சிறப்பாக இருக்குது. கன்னி ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா கன்னி ராசி கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக இருங்க. அடாமண்டாக இருக்காதீங்க. அமைதியாக இருங்க. அமைதியாக சில காரியங்கள் ஈடுபட்டிங்கன்னா நல்லபடியாக முடியும். காரிய சிதறல் இருக்கும். அதனால் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். வேலையில் நிலுவை இருக்க தான் செய்யும். சரியா மனசை ஒருமுகப்படுத்தி வேலை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா கவலை வந்துடும். கவனமாக இருக்கணும். வேலை தொழில் வியாபாரத்தில் கான்சன்ட்ரேஷனோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மனைவி கிட்ட அனுசரித்து பழகுங்க. ஒற்றுமையாக இருங்க. உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கோங்க. வித்தியாசப்படுத்தி பார்க்காதீங்க. எது தவறு இருந்துச்சுன்னா சரின்னு போயிருங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. பணப்பழக்கம் ஒரு ஃப்ளக்சுவேஷனாக தான் இருக்கும். காசு பணம் அந்தளவு கையில் இருக்காது. கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. செலவை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இல்லைனா பணச்சுமை இருக்கும். பணத்துக்காக மற்றவங்கள்ட்ட கையந்திர மாதிரி இருக்கும். கவனமாக இருக்கணும். சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சிலவருக்கு அலர்ஜி இருக்கும். தோல் அலர்ஜி சளி சம்மந்த பிரச்சனை இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அடுத்து துலாம். புத்திசாலித்தனமாக இருக்கணும். அறிவுபூர்வமாக இருந்தீங்கன்னா அனைத்தையும் சாத்தியப்படும். ஆனால் அந்தளவு லக்கு இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் அந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் இருக்காதீங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. கூட்டத்தில் பங்கு செஞ்சு ஷேர் மார்க்கெட் விஷயத்திலும் கவனமாக இருங்க. வேலை பார்க்குற இடத்துல சலிப்பு இருக்கும். சோர்வு இருக்கும். சொன்ன நேரத்தில் சொன்னது நடக்காது. சொன்ன நேரத்தில் முடிச்சு கொடுக்க முடியாது. அதனால் வேலையில் ஒரு அலக்கழிப்பு இருக்க தான் செய்யும். கணவன் மனைவி கிட்ட ஃப்ரீயாக பழகுங்க. ஈகோ பார்க்காதீங்க. சரியா ஒருத்தருக்கு அனுசரித்து போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அப்ரோச் நல்லபடியாக இருக்கணும். ஈகோ பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும். பணத்தை நல்லபடியாக கையால் ஹேண்ட்லிங் பண்ணணும். இல்லைனா கவனக்குறைவு இருக்கும். பணம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புகளை நல்லபடியாக வச்சுக்கணும். பர்ஸு மணி பர்ஸு ஏடிஎம் கார்டு பாஸ்புக்கு மற்றபடி தஸ்தாவேஜுக்கெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். கண்களில் எரிச்சல் இருக்கும். கண்ணீர் வடும். சரியா கண்களில் நீர் வடிகிறது. கண்கள் எரிச்சல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். கவனமாக இருந்துக்கோங்க. தேக ஆரோக்கியத்தை பார்த்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அடுத்து விருச்சிகம். மகிழ்ச்சியாக இருக்கும். சரியா கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. காலையில் சாமி கும்பிடுங்க. யோகா தியானம் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சந்தோஷமாக இருப்பீங்க. உற்சாகமாக இருப்பீங்க. நல்லபடியாக காரியத்தை பண்ணுவீங்க. தொழில் வியாபாரம் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும். சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிறவங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நல்ல விதமாக இருக்கும். காதல் சிறப்பாக இருக்கும். காதலர்கள் பாராட்டப்படுவர்கள். நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். சேமிப்பீங்க. அடுத்து என்ன செய்யலாம்னு ஒரு லெவலுக்கு போவீங்க. விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பாக தான் இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்ல தைரியமாக துணிவாக இருப்பீங்க. மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தனுசு. கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். கவனமாக இருக்கணும். சரியா எதிர்பார்த்து அந்த அளவுக்கு நடக்காது. ரொம்ப ஆசைப்படாதீங்க. அனைத்துக்கும் ஆசைப்பட ராஜகுமாரனாக இருக்காதீங்க. அர்த்தமுள்ள ஆட்சியாக வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்பு அந்த அளவு நிறைவேறாது. எது நடக்குதோ அதை மட்டும் நினைங்க. வேலை பார்க்குற இடத்துல நிறைய ஒர்க் லோடு இருக்கும். பணி சுமை இருக்கும். அதனால் திட்டமிட்டபடி வேலை பாருங்கள். கணவன் மணி ஒருவேளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்கோங்க. மாறி பேசி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ஒருத்தருக்கு அனுசரித்து போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சரியா கருத்து வேறுபாடு இருக்கலாம். கருத்து மோதல்கள் யுத்தங்கள்லாம் வரலாம். அதனால் திருமண விஷயத்திலும் சரி, கணவன் மணி பார்ட்னர் விஷயத்திலும் சரி, நண்பர்கள் சொந்த பந்தம் இணக்கம் ஷேரிங் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காதலர்களுக்கும் இதே மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. பணம் நிறைய செலவாகும். விரயம் இருக்கும். அதனால் பணத்தை சிக்கனமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத செலவில் தவிர்த்துருங்க. தாய் விஷயத்தில் சில உடல்நல பிரச்சனை இருக்கும். அதனால் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தாயார் விஷயத்தில் சில மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மகரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனக்கவலை இருக்கும். சரியா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கோங்க. பேலன்ஸாக இருங்க. கொஞ்சம் வேலை வெட்டியெல்லாம் முடிச்சிருங்க. ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. முடியலைன்னா ரெஸ்ட் எடுத்துருங்க. சரியா ஒதுக்கி போட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கொஞ்சம் ஓய்வில் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வேலைகள்லாம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். சரியா? சமயோத புத்தியோடு இருக்கணும். கொஞ்சம் நல்ல சமயோத புத்தியோட ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா பிரச்சனையில் நல்லபடியாக கொண்டு போகலாம். கணவன் மனைவி ஒரு பதட்டம் இருக்கும். டென்ஷனாக இல்லாமல் இருங்க, முரண்பாடு இல்லாமல் இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு தீர்த்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா? உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். சரியா? புத்திசாலித்தனமாக இருக்கணும். உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடாது. அறிவுபூர்வமாக இருக்கணும், ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். பணப்புழக்கத்துக்கு பிரச்சனை இருக்கும். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சேமித்து வச்ச பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக வச்சுக்கோங்க. தேக ஆரோக்கியம், தலைவலி ஏற்படும். சரியா? அதனால் கொஞ்சம் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. மனத்தை சீராக வச்சுக்கோங்க. மனநிலை சரியாக இருந்துச்சுன்னா உடல் வலியை பொறுத்துக்கலாம். ஸோ மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக டென்ஷனாக இருக்கணும். டென்ஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். அடுத்து கும்பம் ராசியில் சந்திரன் இருக்கிறாரு. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? நல்லா திட்டமிடணும். பிளானிங் பண்ணி இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். எதுலேயும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக விழிப்புணர்வோடு இருக்கணும். மந்த நிலை இருக்க தான் செய்யும். சரியா? சவால் இருக்கும். தொழில் வியாபாரம் வேலை பார்க்குற இடத்துல போட்டி பொறாமை அதிகமாக இருக்கும். எதையுமே கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தவறான புரிதல் இருக்கும். அதெல்லாம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. எதுவும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. பணத்தை கையாளும்போது கவனமாக இருக்கணும். பண இழப்பு இருக்கும். தேவையில்லாத செலவு, வீண் செலவு விரையாமல் இருக்கும். கவனமாக இருக்கணும். உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. தலைவலி, காய்ச்சல் வர்றதுக்கு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். உடல் உஷ்டமாக சம்மந்தப்பட்ட பிணிகளை வரும். உடல் நலத்தை பார்த்துக்கணும். அடுத்து மீனம் முயற்சியாகவும் வெற்றி பெறும். தன்னம்பிக்கை துணிவோடு இருப்பீங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மன உறுதி இருக்கும். சரியா? வேலை, தொழில், வியாபாரத்தில் நல்லபடியாக இருக்கும். சொன்ன நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்து மற்றவங்களோட பாராட்ட பெறுவீங்க. நல்லாயிருக்கும். சரியா? உத்தியோகஸ்தருக்கும் நல்லாயிருக்கும். வியாபாரிகளுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். தக்க சமயத்துக்கு எல்லாம் கிடைக்கும். லைஃப் பார்ட்னரோட நல்லபடியாக இருப்பீங்க. காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். சரியா? நல்லபடியாக இருக்கும். பணப்புழக்கம் தேவைக்கு இருக்கும். தேவைக்கு அதிகமாக செலவிற்கு இருக்கும். ஸோ பணத்தை பறித்து பிரச்சனை இல்லை. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்ல நம்பிக்கையோடு இருப்பீங்க. மீனராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. ஓகே நேயர்களே, இப்போ 12 ராசிக்கும் சொல்லியாச்சு. 12 ராசிக்கும் பலன்களை கொஞ்சமாக லைட்டாக சொல்லியிருக்கிறேன். நிறைய சொல்லலாம். அது எதுக்கு போட்டுக்கிட்டு நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சுல. அதனால் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு மட்டும் செய்யுங்க. சரியா? நட்சத்திரம் தான் முக்கியம். நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த அதிதேவதை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்குண்டான அந்த சாதக நம்பர், லக்கி நம்பரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். மார்ச் 16ஆம் தேதி 12 ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் நல்லதொரு நாள் அமையட்டும். எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக.